நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். எங்க கடையோட ஹைலைட்டே கடையோட ஸ்வீட் தான். கம்ப்ளைண்ட் வந்தது இந்த கடையோட ஸ்வீட்டை பத்தி தான். என்ன கம்ப்ளைண்ட்னு சொன்னீங்க? ஸ்வீட்ல விஷம் கலந்துருக்குன்னு கம்ப்ளைண்ட். இந்த ஸ்வீட் தானே சாப்பிடுறேன். கடையில் இருக்க ஸ்வீட்ல விஷம் கலந்துருக்குன்னா அது யார் செஞ்ச காரியமா இருக்கும்? அப்பா, அம்மாவுக்கு அது யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்குப்பா. அதனால தான் கார் எடுத்துட்டு சூர்யா கடைக்கு போயிருக்காங்க. காலையில் பூட்டி இருக்க கடையை திறக்கும் போது ஸ்வீட்டில் விஷம் இருக்குன்னா கடையை பூட்டுறதுக்கு முன்னாலேயே யாரோ அதை செஞ்சிருக்கணும். கடைசியா கடையை போட்டு யாருன்னு கேள வந்துட்டேன். ஐயா, கடைசியா கடையை சாத்துனது என்னவோ நான் தாங்க ஐயா. ஐயா, தயவு செஞ்சு என்னைய மட்டும் சந்தேகப்படாதீங்க ஐயா. தங்கச்சிக்காகவும் என் பாசுக்காகவும் என் உயிரே கொடுப்பேங்க ஐயா. நான் போய் விஷத்தை கலப்பேனாங்க ஐயா. இது யார் பார்த்த வேலைன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க ஐயா. பாவம்பா சின்ன தம்பி, அவன் ஏற்கனவே அழுதுட்டு இருக்கான். விசாரணைங்கிற பேர்ல அவனை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. இல்லம்மா, நான் சந்தேகப்பட்டு கேட்கல. இதெல்லாம் செஞ்சது யாருன்னு நமக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். அப்பா, சின்ன தம்பி, அப்பா அப்படி கேட்டதுக்காக வருத்தப்படாத. எனக்கு அவர் மேலலாம் வருத்தம் இல்ல பாசு. நான் கடையில இருக்கும்போது தானே ஸ்வீட்ல விஷத்தை கலந்துருக்காங்க. கவனக்குறைவா இருந்தது அப்ப ஏன் தப்பு தானே. இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தானே பஸ் காரணம். அதனாலதான் பஸ் எனக்கு ஏன் மேலே வருத்தம். சரி, இத பார் சின்ன தம்பி, நீ எந்த தப்பும் பண்ணல. நீ எதுக்கும் காரணம் இல்ல, சரியா? முதல்ல நம்ம கடையில் இருக்க எல்லா ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு வெளியே போட்டுருணும். அப்புறம் கடையை வாஷ் பண்ணணும், சரியா? பாஸ், அதெல்லாம் நான் போய் பாத்துக்கிறேன். நீங்க எங்கேயே இருந்த அக்காவை நல்லபடியா பாத்துக்கோங்க பாஸ். நான் உடனே போய் அந்த வேலையை பாத்துடுறேன் பாஸ். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நீ போய் ஃபோன் பண்றா. ஓகே பாஸ்.
ஹலோ பூஜா, எங்க இருக்க? என்ன ஆச்சு? எந்த தகவலும் வராம ஃபெட்டப் ஆயிட்ட. பாசிட்டிவா தகவல் வரதுக்கு வழி இல்லை மேடம். என்ன சொல்ற? ஒன்னும் புரியல. இந்த தடவை நான் கரெக்டா பிளான் பண்ணி எல்லா ஏற்பாடையும் செஞ்சாலும்னு ஏன் இழுக்கிற? சொல்ல வந்ததை சொல்லி தொலை. டோட்டல் சீனையுமே பொன்னி வந்து மாத்திட்டா மேடம். பொன்னி வந்து மாத்திட்டாளா? நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் விஷம் கலந்துட்டேன். கரெக்டான டைம்ல ஆபீசர்ஸும் வந்துட்டாங்க. ம், அப்புறம் என்ன? எல்லாம் சரியா தானே இருக்கு? ஏய், என்னதாண்டி ஆச்சு? இடையில பொன்னி எப்படி வந்தா? கடை திறந்ததும் கஸ்டமர் ஸ்வீட் வாங்கி சாப்பிடணும்ல. ஆபீசர்ஸ் என்ட்ரிலேயே பொன்னி ஆளா ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. ஆபீசர்ஸ் இருந்த வரைக்கும் சமாளிச்சு அவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்க. அது எப்படி அப்படியே விட்டுட்டு போவாங்க? ஸ்வீட்டோட சாம்பிள்லாம் எடுத்துட்டு தானே போயிருப்பாங்க. நானும் அப்படிதான் எதிர்பார்த்தேன் மேடம். ஆனா அவங்க அமைதியா போயிட்டாங்க. பயந்து அலறுவாளேன்னு போன் பண்ணி சொன்னா அடுத்த செகண்ட் அலர்ட் ஆகி எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. ச்சே. மேடம் மேடம் என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? இதுல சரியான ரிசல்ட் கிடைக்கும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கவலையே படாதீங்க. நீங்க எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு நடந்திருக்கு. என்ன? பொன்னி மயக்கமாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த அரை மணி நேரத்துல அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. இல்ல, நோ, அவ சாக கூடாது. இங்க பாரு, அவ செத்துற கூடாது. அவ வாழணும். அவ உயிரோட இருக்கணும். அவ செத்துற கூடாது. செத்துற கூடாது. என்ன மேடம் இது? ஜென்ம எதிரே சாக கூடாதுன்னு சொல்றீங்க? அவ என் எதிரி இல்ல, என் சொந்த அக்கா. அதுக்குதான் அவ சாக கூடாதுன்னு துடிக்கிறேன். ஓ, இதுதான் அந்த ரகசியமா? பொன்னி மாயா 2 பேருக்கும் நடுவுல பங்காளி சண்டையா? அப்ப 2 பேருக்கும் அப்பா வேலுச்சாமி தானா? அவ சாக கூடாது. நான் அவளை சாக விட மாட்டேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டாக்டர், பொன்னிக்கு இப்போ எப்படி இருக்கு? விஷம் சாப்பிட்டா 1 ஹவர்ல பேஷண்ட்டை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ரிப்போர்ட் படி பாதிப்பு பலமா தான் இருக்கு. கொஞ்சம் ரிஸ்க் தான். மைனர் சர்ஜரி ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அப்ப பிளட் ரொம்ப லாஸ் ஆச்சுன்னா காம்பன்சேட் பண்ண பிளட் தேவைப்படும். அண்ட் அவங்களோடது ரொம்ப ரேர் பிளட் குரூப் AB பாசிட்டிவ். இப்போ பிளட் பேங்க், டோனர் அந்த மாதிரி போனா டைம் ஆயிடும். ஸோ டைம் ஆக நமக்கு ரிஸ்க் ஜாஸ்தி தான். உங்கள யாருக்காவது அந்த பிளட் குரூப் இருக்கா?
இல்லைனாலும் எப்படியாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடுங்க ப்ளீஸ். தாத்தாவுக்கு ஏபி பாசிட்டிவ் தான். ஓ, டாக்டர், என் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வேணாலும் எடுத்துக்கங்க டாக்டர். என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர், என் பொண்ணை காப்பாத்துங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. முதல்ல இவருக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். ஓகே ஆயிட்டா தென் நோ ப்ராப்ளம். வாங்க சார்.